உலகத்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சியில தொடர்ச்சியா கனிம வளங்கள் கொள்ளை போய்கிட்டு இருக்கு. இந்த கனிம வளங்கள் கொள்ளை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த கனிம வளங்களை சமூக ஆர்வலர்கள் தானாக முன்வந்து ஒரு சில கல்குவாரிகள் மீது வழக்கு போட்டு அந்த கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி முயற்சி செய்தவர் தான் புதுக்கோட்டை திருமயம் ஊரை சேர்ந்த ஜகபர் அலி அப்படிங்கிறவர். அவர் கடந்த ஜனவரி 17 லாரி ஏற்றி படுகொலை செய்யப்படுகிறார். அப்ப ஏதாவது இது ஒரு விபத்து அப்படின்னா அந்த கேஸை முடிக்கிறாங்க. இல்ல அவர் ஜகபர் அலி அப்படிங்கிறவரோட குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இது விபத்து கிடையாது, இது ஒரு படுகொலை அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அப்ப உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி உள்ள ஊர்கள்ல ஒரு 5 கல்குவாரிகள் சட்ட விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சட்ட விரோத கல்குவாரிக்கு எதிராக இவர் தொடர்ச்சியாக மனுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கலெக்டர்கிட்ட, ஆர்டிஓ, விஓ, தாசில்தார் அப்படின்னு எல்லாத்தையுமே மனு கொடுத்திருக்காங்க. அதனால இவங்க நிகழ்த்திருக்காங்கன்னு குடும்பத்தார், ஜாபர் அலி குடும்பத்தார் ஒரு புகார் மனு தெரிவிக்கிறாங்க. அந்த மனுவின் பேர்ல காவல்துறை மீண்டும் இந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்க. இதுல மொத்தம் 5 கல்குவாரிகள்னா அது சின்ன சின்ன கல்குவாரி கிடையாது. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய கல்குவாரிகள் இயங்கிக்கிட்டு வந்திருக்கு. இந்த கல்குவாரிக்கு பெரும் இடையூறாக இருந்தது யாருன்னா ஜகபர் அலி அவர்கள் தான். ஏன்னா அவங்க சொல்ற தகவல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70,000 லோடுகள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு தெரியாம வெளியே எடுத்துக்கொண்டு பதுக்கி வச்சிருக்காங்க. இந்த வெளியே அதாவது சக்கைகளை பதுக்கி வச்சிருக்காங்க. இந்த சக்கை லோடுகள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது கிட்டத்தட்ட அது 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிம வளம். இந்த 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிம வளங்களை இவர்கள் அரசாங்கத்திற்கு புறம்பாக, அரசுக்கு புறம்பாக இதை வெட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கல்குவாரிகளுக்கு கிட்டத்தட்ட 2023 அந்த உரிமம் முடிஞ்சிருச்சு. டெண்டர் முடிஞ்சிச்சு. டெண்டர் முடிந்த நேரத்துல தொடர்ச்சியாக தற்போது அதாவது 2025 வரைக்குமே வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ச்சியா இவர் மனு போட்டுக்கிட்டே இருந்ததுனால இவர் மேல அந்த கல்குவாரியோட முதலாளிகள், பெரும் முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோபத்தின் உச்சமாக இவரை எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறதுனாலயே இவரை ஜனவரி 17 அவர் பள்ளிவாசல்ல தொழுகை முடித்துட்டு வீட்டுக்கு செல்லும் வழியில இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்கு. இந்த படுகொலையின் பின்னணியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல குறிப்பா நம்ம யார குறை சொல்றது இந்த படுகொலையில? ஏன்னா இவர் தனிப்பட்ட முறையில தான் எல்லாருக்குமே போய் மனு கொடுத்திருக்காரு. இதுல தாசில்தார்கிட்ட கொடுத்த மனுவை அதாவது ஒவ்வொரு மனுவும் தாசில்தார்கிட்ட கொடுக்கப்படக்கூடிய மனுக்கள் எல்லாமே அந்தந்த யார் மேல மனு கொடுக்கிறாரோ அவர்களுக்கே மனு திரும்ப போயிருது. உங்களை பத்திர புகார் இங்க வந்துகிட்டு இருக்கு, நீங்க அந்த கனிம வளங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு இவங்களுக்கு மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கு. அப்ப அவரே ஒரு காணொலியில சொல்றாரு, நான் கொடுக்குற தகவல் எல்லாமே, அரசு அதிகாரிகள்கிட்ட கொடுக்குற தகவல் எல்லாமே அந்த பெரும் முதலாளிகளுக்கு போயிருது. அப்படின்னா இந்த விஓ, தாசில்தார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, கலெக்டர், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இதை செய்யறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு அச்சம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி லீக் ஆகுதுன்னு தெரியல. அப்ப மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய இந்த அதிகாரிகள் எல்லாமே இப்படி தனிப்பெரும் முதலாளிகளுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கனிம வளங்களை யார் காப்பாற்றுறது? ஏன்னா இந்த கனிம வளத்தை காப்பாற்றுவதற்காக தான் ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு அதிகாரிகளை வச்சிருக்காங்க. கனிம வளத்துறைன்னு தனியா ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்க. இந்த கனிம வளத்துறைக்கு துறையிட்ட கொடுத்த மனு கூட அவங்களுக்கு, அந்த பெரும் முதலாளிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னதான் 7,000 டன்னு, 7,000 லோடு, டன்னு கிடையாது, 7,000 லோடு லாரியில உள்ள சக்கைகள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த அங்க அந்த கனிம வளங்கள் இருக்குது, அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, சட்டவிரோதமா பதுக்கி வச்சிருக்காங்க. இதை நீங்க கைப்பற்றினீங்கன்னா அரசுடைமை ஆக்கிடலாம். கிட்டத்தட்ட அதனால மட்டுமே அரசுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வருவாய் வரும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காப்புல. ஆனா இந்த தகவலை இவங்க அவருக்கு, அந்த பெரும் முதலாளிகளுக்கு உடனே சொன்னதுனால அந்த பெரும் முதலாளிகள் இரவோடு இரவா 100 லாரிகளை வச்சு
ஏற்கனவே அந்த வெட்டி எடுத்தாங்கல்ல அதே இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க சக்கைகளை. அப்ப இப்படி கோபத்தின் வெளிப்பாடாத்தான் இந்த ஜனவரி 17ஆம் தேதி அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த படுகொலைக்கு யார் காரணம் ஏற்பா, யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னா, அவர் யாரெல்லாம் சந்தித்த அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் சந்தித்து மனு கொடுத்தாரோ அவர்களும், யார் மேலெல்லாம் புகார் கொடுத்தாரோ அவர்களும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு கனிம வளத்துறைக்காக, அதாவது கனிம வளத்துக்காக ஒரு சமூக ஆர்வலர் தன்னால் முடிந்ததை தனி மனிதனாக, ஏன்னா அவர் எந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்தவரும் கிடையாது, தனி ஒரு மனிதனாக அவர் அந்த பகுதியில புதுக்கோட்டை ராயனாபுரம் ஏதோ ஒரு பகுதி சொல்றாங்க, அந்த பகுதியில முன்னாள் கவுன்சிலரா இருந்தவர். அப்ப அதாவது அரசியல், மக்கள் அரசியலுக்கு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், அந்த பகுதியை மொத்தமா சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதை இப்படியே விட்டோம்னா மொத்தமா அழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினால இந்த வேலைகள் முயற்சியா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காப்புல. இப்படி ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களையும் அச்சுறுத்துறாங்க, படுகொலை செஞ்சு பண்ணாங்கன்னா. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 6 பேர் நமக்கு தெரியும். திருநெல்வேலி, தூத்துக்குடியில ஒரு விஓ மணல் கடத்தினதுக்காக வெட்டி கொலை செய்யப்பட்டாரு, அதுவும் தெரியும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே கொலைதான் தீர்வு, அதாவது கொலைதான் தீர்வு அப்படிங்கிறதாண்டி எல்லாத்தையும் கொன்றுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் இதாத்தான் இருக்குது. ஏன்னா யாரும் வெளியே வர மாட்டாங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரையும் கொண்டுட்டு என்ன செய்ய போறோம்?